ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்பது அதன் பொருளாக இருக்கின்றது. இந்த வார்த்தை 2 சூழ்நிலைகளில் தொடர்புள்ளதாக இருக்கின்றது. முதலாவதாக, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தும்படிக்கு தேவனால் கட்டளையிட பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு மோரியா என்கிற மலைக்கு அவர் பிரயாணப்பட்டார். போகின்ற வழியில் ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், தகப்பனே, பலிக்கு விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலியிடும்படிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. அவர் தனக்கு முன்னே ஏதாகிலும் ஒரு வழி இருக்கிறதை அறிந்து அப்படி சொல்லவில்லை. மாறாக கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதே போல அவர் கர்த்தர் காண்பித்த இடத்துல வந்து பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தி விறகுகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி விறகுகளின் மேல் படுக்க வைத்துவிட்டு கத்தியை ஓங்குகின்ற போது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து கூப்பிட்டு, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று சொன்னார். ஆபிரகாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு ஆடு புதரில் சிக்கி இருந்தது. உடனே அவர் ஓடி சென்று அந்த ஆட்டை பிடித்து அங்கே பலி செலுத்தினார். ஆபிரகாமனுடைய விசுவாச வார்த்தையின்படி கர்த்தர் பார்த்து கொள்கிறவராக இருந்தார். ஆகவே யெகோவா ஈரே என்கிற பெயர் அந்த இடத்துக்கு வழங்கப்பட்டது. இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலும் மிகப்பெரிய பிரச்சனையுமான காரியத்தில் பிறர் உங்களிடத்தில் கேட்கின்ற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடும். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் முன்னேறி செல்லுங்கள். நிச்சயமாய் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத கர்த்தர் உங்களுக்கு வேண்டியவைகளை பார்த்து கொள்வார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஒரு சேதமும் உண்டாகாது. ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருவீர்கள். உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, யெகோவா ஈரேயாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னே நாங்கள் நம்புகிறதற்கும் சிந்திப்பதற்கும் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் உம்மிடத்தில் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் நீர் எங்களுக்காக செய்வீர் என்று நம்பி இந்த நாளில் முன்னேறி செல்கிறோம். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.